காரை செல்வராஜ் சார், நம்ம கடந்த முறை ஸ்டெர்லைட்டுக்காக மக்கள் போராட்டம் அந்த வாரத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம். இப்போது வின்ஃபாஸ்ட் ஆலை இது அந்த நேரங்கள்லேயே பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போது அந்த நிறுவனம் வருகிற போது இந்த 3000 to 3500 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம்லேயே ஃபுல்ஃபில் ஆகிற எம்ப்ளாயீஸா, இல்லை இதெல்லாம் அந்த மண்ணினுடைய மக்களுக்கான வேலை வாய்ப்பா, இல்லை சார் சொன்ன மாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வெளிப்பகுதிகளிலேருந்து வரக்கூடியவங்களுக்கான வேலை வாய்ப்பா? முதல்ல அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்பது இந்த பொருளாதார மாநாட்டில் பேசினது என்பது மண்ணிற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது தான் அரசினுடைய கொள்கை முடிவு. அதுதான் பொருளாதார இண்டஸ்ட்ரியல் அந்த மாநாட்டிலையும் பேசப்பட்டது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பு உட்பட மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலில் ஒரு உலக நாடுகள் கலந்து கொண்ட மாநாட்டில் பேசின ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் முதல்ல பதிவு செய்திடுறேன். 3000-3500 வேலை வாய்ப்பு உருவாகுமா என்றால் எந்த ஒரு தொழிற்சாலையும் ஆரம்பத்தில் வருகிற பொழுது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவன் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள முதல்ல அவங்க நாடுகள்லேருந்து கொண்டு வருவாங்க. நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக நான் பார்க்காத இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வட மாநிலங்களில் இது நம்ம ஸ்டெர்லைட் உட்பட எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நான் சுற்றி இருக்கிறேன். அது ஆரம்ப கட்டங்களில் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கூடங்குளம் போனீங்கன்னா ரஷ்யன்ஸ் நிறையா இருப்பாங்க. அந்தந்த பொசிஷனில் இருக்க வேண்டிய இடத்துல ரஷ்யன்ஸ் இருப்பாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியாஸில். அந்த நாட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக உருவாகும். அவங்க கொடுத்துருக்கிற ஃபிகரில் நீங்கள் சந்தேகமே கொள்ள வேண்டாம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியும் வின்ஃபாஸ்ட்டையும் ஏன் ஓர்முகப்படுத்தி விட முடியாது என்பதற்கான முக்கியமான காரணத்தை சொல்கிறேன். இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 4 நிலைகளிலே சென்ட்ரல் லெபார்ட்டரி ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பிரிக்கிறாங்க. ரெட், ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட். இதில் 17 இண்டஸ்ட்ரீஸ், 17 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரெட் கேட்டகரியில் வருது. சரிங்களா? அதில் தான் நம்ம காப்பர் ஸ்மெல்ட்டிங்கு, அலுமினியம் ஸ்மெல்ட்டிங்கு, ஜிங்க் ஸ்மெல்ட்டிங்கு, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, டைஸ் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, சுகரு, சிமெண்ட்டு, டிஸ்டரி, இதெல்லாம் அந்த 17 இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் மோஸ்ட் கிரிட்டிக்கல் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அணு உலைகள்லாம் இதில் வராது. அணு உலைகள் இந்த லிஸ்ட்டில் கொடுக்கல. இந்த 17 உள்ள லிஸ்ட்டில் அணு உலைகள் கொடுக்கல. ஒருவேளை அதற்கு பிறகு சேர்த்துருக்காங்களான்னு எனக்கு அணு உலைகள்னு வந்தால் இல்லை வரும். அணு உலை இதை விட என்ன கொடுமை, டேஞ்சரஸ். அது இதை விட என்ன டேஞ்சரஸ். அது நம்ம ஏற்கனவே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த யுரேனியம் இது நீங்கள் பூமிக்கு அடியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஆயுள் முழுக்க இந்த பூமி கெட்டு போகும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் ரெட் இண்டஸ்ட்ரீஸில் வருது ஸ்டெர்லைட், காப்பர். இதே வின்ஃபாஸ்ட் இவி எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆரஞ்சில் இல்லை, க்ரீன் டெக்னாலஜியில் வருது. இருந்தாலும் அதில் பொல்யூஷன் உண்டு. பொல்யூஷன் இல்லாத எந்த இண்டஸ்ட்ரீஸும் இருக்காது. இதில் இந்த ரெட் நம்ம ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல் பொல்யூஷன் கண்ட்ரோல் கடைபிடிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இண்டஸ்ட்ரியல் செக்டர். அது அவர்கள் இல்லை. அதனால தான் தீர்ப்பு கொடுத்தது உச்சநீதிமன்றம். தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுக்கிற பொழுது அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து, வழிகாட்டு முறைகள்லாம் பார்த்து, எதெல்லாம் அவங்க ஒழுங்காக செய்யலை, ஏன் செய்யலைங்கிறதுக்கெல்லாம் காரணத்தை உணர்ந்து தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதற்கு பிறகு தான் அந்த ஆலையை மூடி இருக்கிறார்கள். ஸோ அதனால் ஸ்டெர்லைட்டோட நம்பகத்தன்மையை பற்றி நான் இந்த இடத்துல பேச வரல. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. வின்ஃபாஸ்ட்டை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குற பொழுது அதில் பொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை, பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது. அது எந்த மாதிரியான பொல்யூஷன் ப்ராப்ளம்னா, 1996 ஸ்டெர்லைட் ஆரம்பிக்கிற பொழுதும் சரி, இல்லை நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் தஞ்சை பெல்ட்டில் பெட்ரோலியம் எடுக்கிறதுக்காக, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக போடும்போதும் உலகத்தில் இருந்த என்விரான்மெண்டலுடைய ஈகோ ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியல் செக்டாருடைய கான்செப்ட் அப்போதைக்கு அவ்வளவாக விரைவாக பேசப்படலை. ஆனால் இப்போ சமீப காலங்களில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உட்பட வேர்ல்டு நம்ம சஸ்டைனபிள் கோலுங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உலக நாடுகளை வழிகாட்டுகிற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கோம். அப்போ அன்றைக்கு எடுத்த ஒரு அரசாங்கத்தின முடிவையும் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய முடிவுக்கும் மிகப்பெரிய மாறுபாடு உண்டு. அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியாக உள்ளே வர்றவங்களுக்குமே அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கான்செப்டுக்கு வந்துடுறாங்க. வின்ஃபாஸ்ட் க்ரீன் டெக்னாலஜி, க்ரீனில் வந்துகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக பொல்யூஷனுங்கிறது நீர், காற்று மாசுபடுகிறது. அதில் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதில் என்ன அவங்க சிறப்பாக வின்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது அசம்பிளி யூனிட் இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுதான் இப்போ அவங்க பண்ண போகிறாங்க.
பேட்டரி மேனுஃபேக்சரிங்கே வந்து சென்னை தூத்துக்குடி மேனுஃபேக்சரிங்னா வாட்டர் ரிசோர்சஸ் நிறைய தேவைப்படாம இல்லை, அதுவும் இல்லை, அதெல்லாம் பேசப்படுது தான். வெளிநாடுகள் எந்தெந்த நாடுகளில் வாட்டர் மேனேஜ் அதிகமாக இல்லையோ இந்த மாதிரி வளரும் நாடுகள் தலையில் கட்டுறது இயல்பு. ஆனால் நமக்கு வந்து வேலை வாய்ப்பும் வேணும், பொருளாதாரமும் வேணும், இதையும் சமாளிக்கணுங்கிற வளரும் நாடுகளுடைய சூழ்நிலையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். தூத்துக்குடி மாதிரியான பகுதிகளில் அந்த மாதிரியான வாட்டர் ரிசோர்ஸ் அதெல்லாம் இல்லாமல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிலாம் போயிட்டு லைசன்ஸ்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு தேவையான செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி வராது, ஒரு அரசாங்கம் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கவும் மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எலான் மஸ்க் கார் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே வச்சிருக்காரு? இந்தியாவில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு, வர முடியல. அப்போ அங்கே பிரச்சனை இல்லையா? இது என்ன ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னா, இது அரசாங்கத்தினுடைய குறைபாடு இல்லை, வளர்ந்து வருகிற நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லா நாடுகளுக்கும் உள்ளான பிரச்சனை. அவங்க பொருளாதாரத்தை பார்க்கணும், வேலை வாய்ப்பை பார்க்கணும், இண்டஸ்ட்ரியை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பொல்யூஷன் கண்ட்ரோலில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இதில் இவங்க என்ன முக்கியமாக வின்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த கேள்வி ரொம்ப சிறப்பாக கேட்டதுனால சொல்கிறேன். இதில் முக்கியமாக வந்து மெட்டல் ரெக்கவரி, லித்தியம், கிராஃபைட்டு, கோபால்ட்டு, மேங்கனீஸ், இது பேட்டரியிலேருந்து வர்ற கழட்டி போடுறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து வர்றது. ரீசைக்ளிங் ப்ராசஸ் வந்து பேட்டாக்ஸ்னு ஒரு கம்பெனி நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, அவங்களோட இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் அ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், இது நியூ டெக்னாலஜி அந்த பண்ணுறாங்க. எக்ஸ்கான் மொபிலி வந்து வேர்ல்டு லீடர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 90% லித்தியம் நம்ம நாட்டில் இம்போர்ட் பண்ணுறோம், சரிங்களா, கிராஃபைட் இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம முக்கியமாக இந்த மேங்கனீஸ் மட்டும்தான் நம்மள்ட்ட அதிகமாக கிடைக்குது. மற்றது எல்லாமே அதிகமாக நம்மள்ட்ட ஓர் இருக்குது, ஆனால் அந்த ஓரை வந்து பிரைமரி சோர்ஸாக நம்ம வச்சுக்க முடியல. அப்போ இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ இம்போர்ட் பண்ணும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, 90% அந்த மெட்டல் ரெக்கவரி அந்த ரீசைக்ளிங்கில் பண்ணுறாங்க, சரி, வித் 95% பியூரிட்டி. இது வந்து டெக்னாலஜி சைன் பண்ணி 2 கம்பெனியும் பேட்டெக்ஸும் வின்ஃபாஸ்ட்டும் சைன் பண்ணியிருக்கிற அந்த அக்ரிமெண்ட்டோட சப்ஜெக்டை நான் சொல்கிறேன். அப்போது ஒரு மெட்டல் ரெக்கவரி வந்து ஒரு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் 90% அந்த மெட்டல் ரெக்கவரி பண்ணுறதுங்கிறது ஒரு மேக்ஸிமம் பாசிபிள் அச்சீவ்மெண்ட். அந்த அளவுக்கு அதில் கவனம் எடுத்துருக்கிறாங்க. ரெண்டாவது வாட்டர் பிரச்சனை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, they are putting up an effluent treatment plant, membrane based effluent treatment plant. நான் மெம்பரேன் டெக்னாலஜியில் முதல்ல சீரணி அரங்கத்தில் டீம் கம்பெனிங்கிற கம்பெனி போட்ட வாட்டர் மெம்பரேன் பிளான்ட்டோட ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் நான் தான். த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ், மெம்பரேன் பேஸ்டு டெக்னாலஜி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் they are building up in VinFast campus. They are manufacturing batteries. only இந்த பேட்டெக்ஸ் வந்து அந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் கொண்டு போறாங்க. அதனால வின்ஃபாஸ்ட் வந்து பொல்யூஷன் இருக்கே தவிர எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க, அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வாட்டர் ரிசோர்சஸ் தேவை. இல்ல வாட்டர் ரிசோர்ஸ் தேவைதான், அந்த ப்ரொடக்ஷன் நம்பர்ஸ் இன்கிரீஸ் பண்ண நீருடைய தேவை அதிகமா. அவங்க வந்து இப்ப 16,000 கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப 1,100 கோடி இனிஷியலா பண்றாங்க. 50,000 cars per annum இப்போதைக்கு அவங்களுடைய டார்கெட். அதற்கு தேவையானதை எடுக்கிறாங்க. ஒரு 16,000 கோடி முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு தண்ணி வரும், அந்த தண்ணியை நம்மளால கொடுக்க முடியுமான்னு அரசாங்கம் யோசிச்சிருக்காதா? இல்ல அது இண்டஸ்ட்ரி வந்து இல்ல அரசாங்கம் யோசிக்காம, அரசாங்கம் ஸ்டெர்லைட் வரும்போதும் இந்த மாதிரி யோசிக்கல. இல்ல நீங்க ஸ்டெர்லைட்டே பேசாதீங்க, வரும்போதும் ஸ்டெர்லைட் என்ன ஸ்டெர்லைட் வின்ஃபாஸ்டோட ஒப்புதல் பண்ணவே பண்ணாதீங்க. யோசிக்க சொன்னீங்க இல்லை ஸ்டெர்லைட் வந்து நான் அதான் ஏற்கனவே சொன்ன 1996ஆவது ஆண்டு அந்த அறிவு உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுக்கும் இல்ல. கூடங்குளம் வரும்போது அந்த கூடங்குளம் எப்ப வந்துச்சுங்க? கூடங்குளம் வர்றதுக்கு முன்னாலே, கூடங்குளம்னு ஒரு ஃபேக்டரி வர்றதுக்கு முன்னாலே ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் அறிவிக்கும் போது ஊரை சொல்லாத போது எங்க தலைவர் வைகோ சொன்னார், எனக்கு தெரியும் அது கூடங்குளத்தில் வருகிறதுன்னு எதிர்த்த இயக்கத்தினுடைய தொண்டனா பேசுறேன். இல்ல அந்த ஃபேக்ட் தான் சொல்றேன். அதுவும் ஒரு ஆபத்தான விஷயம். அது இப்பதான் 2010 ஆபத்தான விஷயம். அது சரி, கூடங்குளம் ஆபத்து நிறைந்திருக்கிறது. நம்ம இப்ப வந்து 5வது 6வது உலகம் போறாங்க. அதான் சார், இப்ப அந்த ஆபத்தை அறியாமல் அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்குது. அப்ப இந்த ஸ்கீம்ஸ்ல மட்டும் ஆபத்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அப்படி ஏதாவது ரிப்போர்ட்டை அரசு கொடுத்திருக்கா? ஆபத்து இல்லை அப்படின்னு நீங்க டெக்னிக்கலா சொல்றீங்க சார். 42 ஆண்டுகள் உங்களுக்கு அந்த துறையில அனுபவம் இருக்கு, நீங்க டெக்னிக்கலா சொல்றீங்க. தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சரோ நிதி அமைச்சரோ முதலமைச்சரோ இதனால் எந்த ஆபத்துகளும் இல்லை
அப்படின்னு ஏதாவது விளக்கத்தை இதுவரை ஏங்க கொடுத்திருக்காங்க? எதுக்கு எனக்கு புரியல. நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு எனக்கு புரியல. ஏங்க ஒரு இண்டஸ்ட்ரி கூட நீங்க நீங்க கூடங்குளம் வரும்போது அமைச்சர் நாராயணசாமி எத்தனை முறை விளக்கம் கொடுத்தாரு, அப்துல் கலாம் கிட்ட இருந்து விளக்கம் வாங்கினாங்க. என்ன நீங்க என்ன அதாவது முதல் ஸ்டெர்லைட்டோட வின்ஃபாஸ்ட் ஒப்புமை பண்றது தவறு, கூடங்குளத்தை கொண்டு வந்து இதோட சேர்க்கிறது முதல்ல தவறு. மூன்றும் ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள். மக்கள் எதிர்த்தது ஸ்டெர்லைட்டையும் கூடங்குளத்தையும். ஸ்டெர்லைட் இஷ்யூ தான் கேக்குறேன். அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது அஷூரன்ஸ் நாங்க பயந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கேக்குறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணும்போதும் ஒரு கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி இங்க வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதும் இதெல்லாம் பேசப்பட்டிருக்காதா? அங்க எத்தனை நிறுவனங்கள் காஞ்சிபுரத்துல துவங்கிட்டு அது 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிறுவனம் க்ளோஸ் பண்ணிட்டு இங்குள்ள நீராதாரங்களை எடுத்துட்டு திரும்ப போனது நமக்கு இங்க மட்டும் இல்ல இந்த அமெரிக்காவுல கிரீன் கார்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் போறா, இன்னைக்கு வெளியில வர போறான், ட்ரம்ப் அறிவிக்கிறான். இன்னைக்கு நீங்க பாக்குற வேலைக்கே உங்களுக்கு உத்தரவாதம் இல்ல. நீங்க இங்க இருந்து ஏற்றுமதி பண்ற பொருளுக்கு 25% கஸ்டம்ஸ் டியூட்டி பிளஸ் பெனால்டி போட போறான். நீங்க உங்களுடைய ஏற்றுமதி $142 பில்லியன் கேள்விக்குறியாக போகுது. நீங்க அவன் இங்க வந்து இதை பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது பொருளாதார வளர்ச்சி என்ற பெயரில கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்விரான்மெண்டல் இஷ்யூ இந்த சுற்றுல என்விரான்மெண்டல் இஷ்யூ என்பது நான் சொன்னேன் பயந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அதுதான் நான் தெளிவுபடுத்துறேங்க. ரெட், ஆரஞ்சு, கிரீன், ஒயிட். ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் கம்ஸ் அண்டர் ரெட் கேட்டகரி, வின்ஃபாஸ்ட் கம்ஸ் அண்டர் கிரீன் கேட்டகரி. நோ ப்ராப்ளம். ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. இவன் எதையுமே சரியா செய்யல. துணை இருந்தது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அவன் வந்து தவறு பண்ணா தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. அதே மாதிரி தவறு செய்தால், அதே மாதிரி பொல்யூஷன் ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய